கோவை பாரதியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குழு செங்காந்தன் செடியிலிருந்து புற்றுநோய்க்கான புதிய மருந்தை கண்டுபிடித்து மருத்துவ உலகில் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது குறித்த விரிவான தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உலகம் முழுவதும் புற்றுநோய்க்கான சிகிச்சையில் நானோ தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்படும் பல்வேறு வகையான உலோக நானோ துகள்கள் இன்றியமையாத வகையில் முக்கிய பங்காற்றி வருகின்றன. இந்த நிலையில் செங்காந்தல் தாவர கிழங்கின் சாறினை கொண்டு முழுக்க இயற்கை முறையில் வெள்ளி நானோ துகள் செல்களை கண்டறியும் ஆராய்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சாராதேவி மற்றும் குரு சரவணன் குழுவினர் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இவர்களின் தீவிர ஆராய்ச்சியின் பயனாய் அரிதிலும் அரிதான அருமருந்து ஒன்று இந்த பூவுலகிற்கு கிடைத்துள்ளது. ஆம், ஆராய்ச்சியின் முடிவில் ஒரே சீரான அளவு மற்றும் வடிவம் கொண்ட வெள்ளி நானோ துகள்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு கண்டுபிடித்தனர். இந்நிலையில் கடந்த மாதம் 31ஆம் தேதி இவர்களது கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேராசிரியர்கள் சாராதேவி மற்றும் குரு சரவணனுக்கு பலரும் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். செங்காந்தல் மலருடைய கண்வெளி கிழங்கு இதில் அதிகமான ஆல்கலாய்டு என்ற வேதிப்பொருள் கலந்திருக்கிறது. இந்த ஆல்கலாய்டுங்கிறது குவாலிச்சிசிங்கிற ஒரு வேதிப்பொருள், வேதி மூலப்பொருள். இதை பிரித்தெடுத்து நாங்கள் மீனுணவு பொருட்களாக மாற்றி, அதாவது நானோவாக அதை மாற்றி அதை புற்றுநோயை உருவாக்கும் செல்களை அளிக்கின்றதா என்பதை நாங்கள் ஆராய்ச்சி செய்து வருகிறோம். இந்நிலையில் இது குறித்து நம்மிடையே பேசிய பேராசிரியர்கள் சாராதேவி மற்றும் குரு சரவணன், தற்போதுள்ள புற்றுநோய் மருந்துகள் புற்றுநோய் பாதித்த செல்களை மட்டுமின்றி புற்றுநோய் பாதிக்காத செல்களையும் அழிக்கின்றன என்றும், ஆனால் தாங்கள் கண்டுபிடித்துள்ள செங்காந்தல் செடி வெள்ளி நானோ துகள்களை புற்றுநோய் பாதித்த செல்கள் எளிதில் உட்கிரகித்துக் கொள்வதால் அவை இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களால் எளிதில் அடையாளம் காணப்பட்டு அழிக்கப்படுகின்றன என்றும், இந்த புதிய மருந்தால் புற்றுநோய் தாக்காத செல்கள் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். நம்ம கீமோதெரபின்னு சொல்லுவாங்க, கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுல என்ன நடக்குதோ அதே தான் இதுலயும் நடக்கும். பட் நம்ம அதை வெள்ளி துகள்களா மாற்றி கொடுக்கறப்ப அது கேன்சர் செல்ல மட்டும் நுழையக்கூடிய தன்மை உண்டு. கேன்சர் செல்ல நுழைந்து வெள்ளை அணுக்களை தூண்டி கேன்சர் செல் இயற்கையாகவே கொள்ளக்கூடிய தன்மையை நாங்கள் கண்டுபிடித்த அந்த மருந்து உருவாக்கி கொடுக்கிறது. இன்னும் நாங்கள் மருத்துவரோட உதவியோட ஹியூமன் சாம்பிள்ஸ், அதாவது மனிதர்களிடமிருந்து ரத்தம் அதெல்லாம் பெற்று கேன்சரில் இந்த வெள்ளி துகள்கள் எப்படி போய் அந்த கேன்சர் செல்களை அழிக்கிறது என்பதை பற்றி ஆராய்ச்சியை நாங்கள் ஈடுபடணும். முதற்கட்டமாக இந்த நானோ துகள்களை எலிக்கு செலுத்தி வெற்றி அடைந்துள்ள நிலையில் இந்த மருந்தை மனிதர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இன்னும் சில ஆண்டுகள் வரை ஆகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மாநில மலரான செங்காந்தல் செடியில் இருந்து புற்றுநோய்க்கான புதிய மருந்தை கண்டுபிடித்து மருத்துவ உலகில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ள பேராசிரியர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும். தந்தி டிவி செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் குமார்.